வணக்கம். கோயம்புத்தூர்ல பொய் வழக்கு போறதுன்னா அது ஒரு ஸ்டேஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு சவுக்கு சங்கர் மேல பொய் வழக்கு போட்டாங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரே ஸ்டேஷன். எம் மேல பொய் வழக்கு போட்டாங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரே ஸ்டேஷன். அது யார் ஸ்டேஷன்னா இந்த இன்ஸ்பெக்டர் அருணோட ஸ்டேஷன். இந்த அருணை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா பொய் வழக்கு போடுறதுக்காக மட்டுமே வச்சிருக்காங்க. நான் இப்பதான் ஐஜிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து வரேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அது எப்படி ஒரு 16 வருஷம் ஒரே ஊர்ல கோயம்புத்தூர்லயே 16 வருஷம் சர்வ் பண்ண முடியுது? ஏன்னா நம்ம சட்டப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொட்டேஷன் பாலிசி இருக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷன்ல 3 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது. ஒரு ஜோன், வெஸ்டர்ன் ஜோன்னா அந்த ஜோன்ல 5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது. 16 வருஷம் ஒரே ஜோன்ல இருக்கிறாரு. அதுவும் கோயம்புத்தூர்லயே 16 வருஷம் சர்வ் பண்றாரு. இது எப்படி? இந்த ரகசியத்தை எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் சொல்லிக் கொடுங்க, எல்லா கமிஷனருக்கும் சொல்லிக் கொடுங்க, எல்லா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வீடு இருக்குது, அவங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கிறாங்க, அவங்களும் ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா அப்பதான் பொதுமக்கள் எல்லாம் அவதிப்பட முடியும். இந்த ஆள் அசிங்கமா திட்டுறதெல்லாம் கேட்டு இருக்க முடியும். இந்த அருணுக்கு மட்டும் எப்படி இந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது? இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிறேன். கமிஷனர் சார்கிட்ட நான் கேட்கிறேன், அது என்ன ரகசியம் சார்? இந்த இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் எவ்வளோ கமிஷனர் மாறினாலும் இந்த அருண் இன்ஸ்பெக்டர் மட்டும் 16 வருஷமா ஒரே ஊர்ல இருக்கிறாரு. அப்படி என்னதான் பண்றாரு? அந்த ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. எல்லா இன்ஸ்பெக்டரும் ஒரே ஊர்ல சந்தோஷமா சுத்துட்டும். இதை நான் சும்மா சொல்லிடல. ஆர்டிஐல தகவல் வாங்கிட்டு 16 வருஷமா ஒரே ஊர்ல இருக்காரு அப்படிங்கிற தகவலை வாங்கிட்டு நான் சொல்றேன். நீங்களே பாருங்க.